செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பாண்டூர் கிராம பொதுமக்களின் அனுமதியின்றி பாலாற்றின் கரையோரம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றதை கண்ட பொதுமக்கள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் பாண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு தலைமையில் நடைபெற்றதில் அவர் தீர்வு சொல்லாமல் சென்றதால் பொதுமக்கள் அவரை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 100 நாள் வேலை வழங்காத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன்பின் சம்பவ இடத்திற்கு வந்த அச்சிறுபாக்கம் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வீரட்டேஸ்வரர் கோவிலில் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக அமைதி தினமாக வட அமெரிக்கா பன்னிரு திருமுறை கழகம் மற்றும் ஓதுவா மூர்த்திகள் நலசங்கம் சார்பில் உலக நலன் கருதி திருமுறை விண்ணப்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நீரில்லா கிணற்றில் 5 காட்டு மாடுகள் தவறி விழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரும் நத்தம் தீயணைப்பு துறையினரும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி 5 காட்டு மாடுகளையும் உயிருடன் மீட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த அங்கலங்குறிச்சி அருகே உள்ள நந்த கோபால் சுவாமி மலையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு 1500 அடி மலை உச்சியில் உள்ள கோபால் சுவாமி மலையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே CITUவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு சாம்சங் தொழிலாளர்களை ஒடுக்க முயற்சி செய்வதாக கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பகல் நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்து ஆடுகளை வேட்டையாடும் புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வேட்டையாடியுள்ளதால் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் வாழ்வாதாரமே ஆடு மாடு தான். நாங்கள் இதை வச்சு தான் எங்கள் பொருளாதாரத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பகல் நேரத்தில் சிறுத்தை புலிகளாட்டெல்லாம் நிறையா இருக்குது. இது வரைக்கும் 30-40 ஆட்டுக்கு மேலே கொண்டு போயிடுச்சு. வனத்துறைக்கு நாங்கள் நிறைய டைம் சொல்லியும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மூடு வச்சு அந்த சிறுத்தையை கொஞ்சம் தயவு செஞ்சு பிடிச்சி கொடுங்க. தென்காசி மாவட்டம் ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி 2ஆம் கட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பங்கேற்ற நிலையில் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் அவைத்தலைவர் வாசுதேவன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன், MP கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து இதனை காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மற்றும் தமிழ்நாடு உப்பு இலாகா இயக்குனர் மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உப்பு இலாகா இயக்குனர் மகேஸ்வரன், தமிழ்நாட்டின் ஆண்டிற்கு 1.5 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் இதில் 1,10,000 டன் ரா சால்ட் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டுநாயக்கன்பட்டியில் தூய மிக்கேல் ஆதிதூதர் 339ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் எட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த இறை மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் புனித பிரகாசியம்மாள் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.
திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் நடத்தும் எங்களுக்காக வாழும் உங்களுக்காக என்னும் தலைப்பில் ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்கம் ஆளுநர் ராஜகோவிந்தசாமி, ஜமால் முகமது கல்லூரியின் முதல்வர் ஜார்ஜ் அமலரத்தினம், ஜோசப் கண் மருத்துவமனையின் இயக்குனர் பிரதீபா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தார். இதில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவசேனா எம்எல்ஏ மற்றும் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மற்றும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவதூர் ஊராட்சியில் அறிஞர் அண்ணா 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தலைமை கழக பேச்சாளர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட துணை செயலாளர் சதுரை சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் மூலக்கொத்தளம் அடுக்குமாடி குடியிருப்பில் அடிப்படை வசதியான மின்சார வசதி, குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் வசதி உள்ளிட்டவையின்றி மக்களை உடனடியாக குடியேற அமர்த்தியதை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டியிலிருந்து விமான நிலையம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இந்த சாலையில் ஒரு போக்குவரத்து போலீசார் கூட பணியில் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் நடத்துனர் உள்ளிட்ட 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு காட்பாடி பகுதியில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் பாரதி நகர் பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த யாசின், ராம்குமார் மற்றும் ஜெயசந்தில் ஆகிய 3 காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பட்டியல் எழுத்தராக பணியாற்றி வந்த ஐயப்பன் என்பவர் மீது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அரைப்பதத்தில் சுருங்கிய நெல்லாக இருப்பதாக கூறி ஆய்வில் அபராதம் விதிக்கப்பட்டது. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு ஐயப்பன் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் சீனிவாசராவ். இவர் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் மகளிர் குழுக்களுக்கு பணம் வழங்கியதற்கு கைமாறாக பணம் வசூலித்ததாக வந்த புகாரை அடுத்து கணக்கில் வராத ரூபாய் 4 லட்சம் பணத்தை லஞ்ச ஒழிப்பு துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிலரிடம் விசாரணை மேற்கொண்ட பிறகு கைது நடவடிக்கை இருக்க வாய்ப்புள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஆட்டு சந்தைக்கு ஆடுகள் வரத்து 80% குறைந்துள்ளது. புரட்டாசி மாதம் பிறந்ததை தொடர்ந்து இறைச்சி விற்பனை குறைந்துள்ளதாகவும் குட்டி ஆடுகள் விற்பனை ஓரளவிற்கு இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர்.
இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தொடங்கி வைத்தார். இதில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், விலக்கொளி பெருமாள், பாண்டவர் பூத பெருமாள், ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய வைணவ திருத்தலங்களில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளனர். திருவள்ளூர் அருகே அம்மனம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் வழிவேண்டி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். மேலும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் ஒரு பகுதி வேலி அகற்றப்பட்டது. இதனால் வழியை பெற்றுக் கொண்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.